பிரைஸ் be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த சங்கீத தியான வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இந்த 41ஆம் சங்கீதத்தை நாங்கள் படித்து வருகிறோம். அது சில காரியங்களை கவனமாக கவனித்து வருகிறோம். ஸோ முதலாவது இந்த ஆசீர்வாதம்னா சிறுமைப்பட்டவள் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்போ சிறுமைப்பட்டவன் யாரு? அவன் மேலே நம்ம ஒரு பரிதாபம் கொள்ளும் போது, இரக்கம் கொள்ளும் பொழுது, அவனுக்கு நாங்கள் இறங்கி உதவி செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கூட வருகிறதுன்னு சொல்லி தான் நம்ம ஒன்றா கவனிச்சுட்டு வரப்போம் இல்லைங்களா? சரி, முதலாவது என்ன படிச்சோம்னா, தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். தீங்கு நாளில் என்ன, எப்படி கர்த்தர் விடுவிப்பார் என்பதை நாங்கள் படித்து விட்டோம். சரி, ரெண்டாவது என்ன பார்த்தோம், கர்த்தர் அவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதாவது உலகத்தால் கரைப்படாது நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஈவன் திஸ் வேர்ல்ட், பொல்லாத உலகத்தில் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுகிறவர், பேணி காக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி கவனித்தோம். மூன்றாவது என்ன பட்டினா, கர்த்தர் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். நம்ம மரணத்தின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் தேவன் நம்மோடு கொடுக்கிறார். நம்மை பரலோகராஜ்யத்துக்கு அழைத்துக் கொள்ள முடியாது, ஜீவனோடு சொல்லும்படியாக கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தருகிறான்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? நான்காவது, இந்த பூமியில நாங்கள் ஆசீர்வாதமான மக்களாக இருப்போம். மாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதன்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கணும்னு சொல்லி போன வாரத்தில் சந்தித்தோம். ஸோ அடுத்து அதே வசனத்துல, அந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில பாத்திரமா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப சத்ருனா யாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த சங்கீதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க சத்ருனா யாருன்னு. படிங்களேன், எத்தனாவது வசனம் தெரியுமா? 5ஆம் வசனம். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ஸோ சத்ரு என்னன்னா, எப்பவுமே நமக்கு எதிராக பேசுறவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சத்ரு. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் வெளியிலேருந்து சத்ரு வருவான், இல்லை வீட்டார தான் சத்ரு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போன வாரம் கூட ஷேகர் சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்களை கஷ்டப்படுத்துங்களானா கூட நீங்கள் அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. இதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், சத்துருக்களை சிநேகிங்க. ஸோ இந்த சத்துருக்கள் நம்ம அழிந்து போகணும்னு விரும்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால கர்த்தர் நம்மளை அழிந்து போக விடவே மாட்டார். நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்மளை தப்புவித்து கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த அடுத்த வசனம் பாருங்களேன், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறது. வாங்கும்போது சொல்லுது, நல்லா இருக்கீங்களா, ஆனால் உள்ள அழிஞ்சு போகணும் அப்படின்னா ஆசையா இருப்பாங்க. ஸோ பாருங்க, வஞ்சனையாய் பேசுகிறான். அப்புறம் இருதயத்தில் அக்கிரமம் செய்து கொண்டு தெருவிலே அதை போய் தூற்றுறான். இங்கே என்னெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு வெளில போய் நம்மளை அப்படியே சொல்லுவாங்களாம், இங்கே இது இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க. இதுதான் மக்கள் தேவைப்படலை. ஸோ நீங்கள் உலகத்தார் மாத்திரம் இல்லை, எல்லா சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய சத்ரு இருக்கதான் செய்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, சத்ரு இஷ்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அடுத்தது பாருங்களேன், என் பகைஞர் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்க நினைக்கிறார்கள். நல்லதே நமக்கு நினைக்க மாட்டாங்க. எப்படா இவங்க சாவாங்க, எப்படா இவங்க விட்டுருவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். அதனாலதான் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க விடல, கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், 8ஆம் வசனம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படக்கில் கருக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். எப்படியா நம்ம செத்து போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சத்துரு தேவைப்படல. அப்படிப்பட்டவங்க கர்த்தர் நம்மளை கொடுக்க மாட்டாரு, விட்டு விட மாட்டாரு. அதுல 9ஆம் வசனம் இன்னும் நல்லா இருக்கு. நான் எழுதுனேன்னு பாருங்க, இல்லை எழுதல, நீங்க படிங்க. 9ஆம் வசனத்துல, என் பிராண ஸ்நேகனும் நான் நம்பினவன் என் அப்பம் பூசினவன் மனுஷனும் என் மேல் குதிங்காலே தூக்குகிறான். அந்த 5லேருந்து பார்த்தீங்கன்னா, இவன் எப்போ அழிவான், இவன் எப்போ செத்து போவான் இப்போ அப்படின்னு முணுமுணுக்கிறவங்க, தூற்றுகிறவங்க, நம்மளை எழுந்திருப்பேன்னு சொல்லுகிறவங்க, இப்படிதான் மக்கள் இருப்பாங்க. அது ஒத்துக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஆனா 11ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர்மேல் பிரியமா இருக்கின்ற அறிவேன். அப்ப தேவன் இதுவரைக்கும் நம்ம நிர்மூலமாகாது காத்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய கிருபை. ஒரு தேவ பிள்ளை சொல்லும் போது சொல்லுகிறார், பரலோகத்துல there will be lot of undeserving people. அதாவது தகுதி இல்லாத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம். எப்படி அது மாதிரி சொல்றாங்க கேட்டா, கிருபையினால இருப்பாங்க. தேவ கிருபை இருக்கிறனால தான் நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறோம். கிருபையினால் தான் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பரலோகத்தில் நிறைய அன்டிசர்விங் பீப்புள் இருப்பாங்க, ஏன்னா தேவ கிருபையை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். அப்ப இவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நம்ம பிரியமா இருக்கிறான். எப்படி இருந்துன்னா, நம்ம சத்ருக்கு முன்னால நம்ம கொம்பை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த அதனால தான் இன்னும் கொஞ்சம் வசனங்களை கூட படிக்கலாம். பாத்தீங்கன்னா,
இந்த வசனங்கள்லாம் படிச்சு பாருங்களேன். என் சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்ப செய்கிறவர். 107:2 பார்த்தீங்கன்னா சத்துருக்களை மீட்டுக் கொள்ளுகிறவர். இஸ் ரெஸ்கியூயிங் அஸ் ஃப்ரம் தீஸ் எனிமீஸ். இந்த யாத்ராகமத்தில் ஒரு விஷயம் இருக்கு. இந்த மக்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்க அந்த ரெட் சீயை கிராஸ் பண்ணுறதுக்காக வர்றாங்க இல்லையா, சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ணுறதுக்காக அவங்க வருவாங்க. அவங்க வருகிற வேளையில பார்த்தீங்கன்னா முன்னால சிவசமுத்திரம், பின்னால பார்வனுடைய இது, நடுவில் எது இருக்குன்னா மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் நின்றுட்டே இருக்கிறது. இப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த குதிரை வீரர்களும் பார்வன் வந்துட்டாரு, மக்கள் பயப்படுறாங்க, அந்த பக்கம் போக முடியாது. அப்பொழுது 19 வசனம் 14-19 யாத்ராகமும், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனவர் விலகி பின்னாக நடந்தார். முன்னாக நடந்துட்டு இருக்காரு. இப்ப இவன் சத்துரு வந்து இவனை பிள்ளைகளை அடிக்க போறான்னு ஒன்ன முன்னில இருந்து பின்ன நடுவில் வந்துட்டார். அவர் இவங்களோட சேர விடலையா அவர் நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த வேகஸ்தம்பம் விளங்கி அவள் பின்னே நின்றது. அப்போ அந்த எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அந்த மேகம் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ இரவை வெளிச்சமாக்கிற்று. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பார்த்தீங்களா ஆண்டவர் செய்கிற காரியம். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க 24ஆம் வசனத்தை படிங்களேன். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகம் சம்பத்திலிருந்து எகிப்தரின் சேனையை பார்த்து அவர் சேனையை கலங்கடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவன் அப்படிப்பட்டவருங்க. இதையே ஏசாயால கூட ஏசாயா சொல்லுகிறார் 52ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் உனக்கு முன்னே போகுவார், இஸ்ரவேலின் தேவன் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஸோ ஹி இஸ் ஆல்சோ going before us, he is also our rear guard. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் தேவ பிள்ளை. He will never let us down. He will never let us be ashamed. நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கத்தர் விடவே மாட்டார். தேவ பிள்ளை, நீ கத்தருக்கு உண்மையா இருங்க, உங்களிலும் எளியவர்களை நினைங்க. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோட தான் இருக்கிறது. ஒரு பாஸ்டரு நல்லா பிரசங்கித்து இப்போதான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அப்படியே அவர் அனுபவ சாட்சியை சொல்லி அப்படியே அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்தாராம். அவரு இந்த பிரசங்காரை பார்த்து அவ்வளோ அவருக்கு ஏளனமாக இருக்குதான். இவன் என்னெல்லாம் செஞ்சான், எப்படிலாம் இருந்தான், இவன் பிரசங்கம் பண்ணுறானா, இதுக்கு என்ன தகுதி இருக்கு இவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரே முணுமுணுக்கிறாராம். முணுமுணுத்துல சும்மா இல்லாம ஒரு சீட்டுல அந்த ஆளு செய்த எல்லா தப்பிதத்தையும் எழுதி, அவருடைய எல்லா காரியங்களையும் எழுதி அந்த சீட்டை அவங்க கொடுத்து அனுப்புறாராம். அந்த பிரசங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல, அந்த பிரசங்கார்கிட்ட கொடுத்து அனுப்புறாராம். அந்த பிரசங்கார் அந்த சீட்டை வாங்கிட்டு படிக்கிறாராம். என்ன பண்ணார் தெரியுமா, அது அப்படியே அவர் அந்த மைக்கில் படிச்சு காட்டுறாராம். ஒவ்வொரு பாவத்தை அவர் எழுதினது எல்லாத்தையும் அவர் எழுதி காத்து சொன்னாராம், நான் தகுதி இல்லை, பாவி இல்லை, நான் பிரதான பாவி, ஆனா நான் சொல்றது இயேசு இருக்கிறதே அவர் பரிசுத்தர், அவர் எல்லாத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார், துதியும் கனமும் மகிமையும் எல்லாத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார், நான் அவரை சொல்லுகிறேன், என்னை அல்ல. அதாங்க சத்ரு. நம்ம என்னதான் நல்லதா வரணும்னு விட நம்ம தள்ள தட்டி தான் மாத்திருவோம். ஆனா அவன் கைக்கு முன்னால உங்களை என்னையும், அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை என்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்மை தலை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். அவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்குள்ளே வரணும்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னை விட எளியவர்களுக்கு உதவி செய்யறதை நான் அன்றாட காரியமா இருக்கணும். தினைக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும். தினைக்கும் ஒரு காரியம் ஏழைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். ஏன் நம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த ஏழை எளியவர்கள், என்னுடைய எளியவர்கள், அதாவது சிறுமையானவர்கள், கஷ்டப்படுறவர்கள், வெட்கப்படுகிறவர்கள், அவளுக்காக ஜெபிக்கிறது அவசியமா இருக்கு. தேவ பிள்ளைல we have to pray. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்க வாழ்க்கையில கூட சத்துருக்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறார்களா? உங்களோட வாழ்க்கையில கூட ஐயோ நான் என்ன செய்வது அறியாது இருக்கு இல்லைங்களா? தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவங்க பட்சத்துல தான் இருக்கிறார். அவருடைய இஷ்டத்துக்கு உங்களை விட மாட்டார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டிரு. அவரே சார்ந்து கொண்டு இருக்கிற வேளையில தேவனுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தா நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நெஞ்சியோட ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா.
நீங்க எப்பவுமே எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டவரே. எப்பவுமே கனப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீ சொன்ன இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை விழணும் என்று முணுமுணுக்கிறவங்க, வஞ்சனையாய் பேசுறவங்க, தூற்றி திரிகிற கண்களுக்கு முன்பாக கர்த்தரை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க கர்த்தாவே. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் முகங்கள் வெட்கப்பட எழுதப்பட்ட கர்த்தாவே. தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் மதிலை தாண்டுவேன். ஆமா ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் இந்த உலகத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இவை எல்லாவற்றிலும் அன்பை விட்டு பிரிப்பவன் யாரப்பா? தகப்பனே, இந்த நாளிலும் கூட யாரேனும் கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னா, ஐயோ என் வீட்டால் சத்துருவாக என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டு அழுது கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த கண்ணீரை துடைப்பீராக, அவர்களுக்கு துணை நிற்பீராக, ஆறுதல் படுத்துவீராக, அந்த இடத்துல கர்த்தாவே தலை நிமிர செய்வீராக. விரோதமாக வருகிறவர் ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள் ஆண்டவரே. இப்ப கூட யாத்திராகமத்தில் படித்தது போல தேவ ஆவியானவர் அவர்களை கலங்கடித்து போடுவீராக. தகப்பனே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. நீங்க சும்மா இருங்க, நானுக்காக யுத்தம் பண்ணுன்னு சொன்னீங்களே, நீ யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. வெட்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே. உங்களை கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. சீக்கிரம் வரப்போறீங்க. அந்த வரிகளை காணப்படுத்துக்கு தான் ஆயத்தப்படுத்துங்க. மிகுதியான ஆராதனை பொறுப்படுங்க. பேசுகிற தாசனை மறைத்தின் வெளிப்படுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே தெளிவாய் வரட்டும். ஆண்டவரே, பரிசுத்தம் உணர்த்ததோடு வரட்டும், வல்லமையோடு வரட்டும். இயேசு மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவுமுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.